திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிபல் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும் நீ. திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் பண்ணாரு. தர்ம யுத்தம் உள்ள. ஆனால் தான் தர்ம யுத்தம். உங்களுக்கு புரியுங்களா? அவர் கட்சிக்கு வெளியே இல்ல. அதனால நான் திமுகவுக்கு போவேன்னு சொல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. திரு கே.சி. பழனிசாமி, திரு புகழேந்தி, திரு ஓபிஎஸ், திரு டிடிவி, திருமதி சசிகலா இவ்வளவு எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் அதிருப்தி இருக்காங்க. யாரா ஒருத்தர் டிஎம்கேல சேர்ந்தாங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர்கள் எல்லோருக்கும் அதிமுகவுடைய அடையாளம் தான் பிடிக்கும். அதிமுக அடையாளம் தான் விரும்புவாங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள் கரைவேட்டி கட்டிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் தான் அவர் விரும்புவார். திரு டிடிவி தனி கட்சி ஆரம்பிச்சார். யாருடைய பேர்ல ஆரம்பிச்சிருக்காரு? ஜெயலலிதாவுடைய படம் தாங்கி அவருடைய பெயர் தாங்கி அதே கருப்பு வெள்ளை சிவப்பு கரைவேட்டி கட்டி கருப்பு வெள்ளை சிவப்பு கரைவேட்டியை தவிர அவரால் சிந்திக்க முடியாது. அவர்கள் அப்படிதான் சிந்திச்சவங்க. அப்ப அதிமுக தலைமை இன்னும் மெக்னானிமஸா இருக்கணுங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பே தவிர அதிமுக உடைப்பதல்ல. அது தெரிஞ்சுதான் அவர் உள்ள பல முறை பேசுறார், ஒரு முறை வெளியே பேசுறார். ஒவ்வொரு அட்டம்ப்ட் தானங்க. உங்களுக்கு புரியுங்களா? பிஜேபி மூலமா பேசுவோம், நாம தனியா பேசுவோம், செங்கோட்டையன் பேசட்டும், அண்ணாமலை பேசட்டும், வேலுமணி பேசட்டும் அப்படின்னு வேற வேற சந்தர்ப்பங்களுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுல ஒரு அட்டம்ப்ட் இது.